வணக்கம். தினமடை செய்தி இருக்கும். ஒரு கமாண்ட் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொகுப்பு இருக்கும். சரியா? நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணா. எந்த பள்ளி படிக்கிறீங்க? கிருஷ்ணசாமி. வெரி குட். தமிழ்நாடு இளையோர் விண்வெளி ஆராய்ச்சி மையம், இன்சாட் அறிவியல் சங்கம் மற்றும் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளை இணைந்து இரவு முழு சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் தொலைநோக்கில் பார்வையிட கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் மாணவர்கள், கிருஷ்ணசுவாமி பள்ளி மாணவர்கள் அனேஸ்வர் மற்றும் கவின்குமார் மற்றும் CK பள்ளி மாணவர் கமலேஷ் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர். சூரியன், பூமி, சந்திரன் போன்றவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் நிகழ்கிறது. அந்த நேரத்தில் பூமியின் நிழல் நிலவின் மீது விழுந்து நிலவை மறைக்கும். அது சந்திர கிரகணம் அல்லது நிலவு மறைப்பு என அழைக்கப்படுகிறது. மற்ற அலுவலர்கள் கொடுக்கிற மரியாதை, அதை பார்த்து நானும் கலெக்டராக வேண்டும் என்று சொல்லி பல பேர் இன்னைக்கு கலெக்டராக இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இருக்கின்ற இங்கே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த இளம் சிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் ரா. சிங்காரம் தலைமை தாங்கி நடத்தினார். முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஓவியர் P. முத்துக்குமாரன் முன்னிலை வகித்தார். கடலூர் இன்சாட் அறிவியல் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் ப. செல்வநாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றினார். விழாவில் கடலூர் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் U.V. சீனிவாசன், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட துணைத் தலைவரும் உணவு பாதுகாப்பு அலுவலருமான பே. நல்லத்தம்பி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் தனசேகரன், பாவேந்தர் பல்கலைக்கூட நிர்வாக அண்ணாமலை, லயன் சங்க முன்னாள் தலைவர் K. பன்னீர்செல்வம், மருத்துவ சாதன பொறியாளர் கிருஷ்ணராஜ், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி பேசினார்கள். இந்த மாதிரி மேகம் மறைச்சிடுமோ, அதனால நல்லா அழகாக இருக்கு. நம்ம இந்த நிகழ்வு அழகாக பார்க்க போறோம். அது நீங்க அதில் பார்க்கலாம். அது கிட்ட போனால் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல இந்த நிகழ்ச்சி நேற்று மதியம் தான் திரு வெங்கடேசன் அவர்கள் தெரியும். பொதுமக்கள் தொலைநோக்கி வழியாக சந்திர கிரகணத்தை மிக அருகாமையில் கண்டுகளித்தனர். இறுதியில் அனேஸ்வர் தந்தை வெங்கடேசன் நன்றி கூறினார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல இதில் ஒரு அறிவு கிடைக்கும். அதனால் இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். வெங்கடேசனோட இந்த சேவைக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவரும் ஒரு குடும்பத்தாருக்கும் வாய்ப்புகள் நடிச்சிருக்கேன். தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை ஆசிரியர் டாக்டர் மு. ஹிட்லர் சுந்தர்ராஜன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஐகான் பண்ணிக்கோங்க.